ஆகஸ்ட் மாதம் 9ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். திருப்பாடல் 107:31. எங்களை அளவுக்கு அதிகமாக அன்பு செய்து என்றும் எப்போதும் எங்களை உம்முடைய செட்டையின் கீழ் மறைத்து வைத்து எங்களை பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், ஆராதிக்கின்றோம். இயேசு இரட்சகரே, இன்றைய நாளில் இயேசுவே எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியின் குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்து அவர்களை புதிய நாளை காணும்படியாக செய்ததற்காக நன்றி இயேசுவே. எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற பெரியவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பிள்ளைகளை நீரை ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். தந்தையே, எங்களுக்கு நல்ல ஒரு திருச்சபை தந்ததற்காக நன்றி இயேசுவே. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்காக ஏற்படுத்தி கொடுக்கின்ற அந்த திவ்ய நற்கனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திவ்ய நற்கனையின் மூலம் நீர் எங்களை விடுவிப்பதற்காக நன்றி இயேசுவே. உம்மை ஒற்று நோக்கி பார்ப்பவர்கள் அவர்கள் சுகம் அடைவார்கள் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்படியாக இயேசுவே, உம் பாதத்தில் இந்த அதிகாலையிலே அமர்ந்து உம்மை நோக்கி கூப்பிட்டு உம்மோடு அவர்கள் உறவாட வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீரே அவர்களுடைய தேவைகளை சந்திப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். அவர்களுடைய இன்னல்கள், இடர்பார்கள், வேதனைகள், சோதனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம் கரத்தில் அவர்கள் ஒப்படைக்கின்றார்கள். அவர்களை பாரும் ஆண்டவரே. விடுதலைக்காக அவர்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் பல விதங்களில் ஆண்டவரே சாத்தானின் பிடியில் சிக்கிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் இளப்பெண்களையும் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் முழுமையாக விடுதலை பெற்று எப்போதும் கடவுளுக்கு ஆண்டவரே நெருக்கமான பிள்ளைகளாக மாறும்படியாக செய்தலும். இந்த உலகத்தின் மாயைகளை, இந்த உலகத்தின் சாத்தானின் செயல்களை விட்டு அவர்கள் ஆண்டவரே புறம்பே ஆண்டவரே செல்லும்படியாக ஆண்டவரே நீரே அவர்களை ஆண்டவரை கட்டி இழுத்தரலும். அப்பா, உம்முடைய அன்பின் பிணைப்பால் அவர்கள் மாறும்படியாக செய்தரலும். அவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து நல்ல ஒரு எதிர்காலத்தில் ஆண்டவரை வரும்படியாக நீரே அவர்களுக்கு உதவி செய்தரலும். அப்பா, ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு ஜெபிக்கின்ற பெற்றோர்களை ஆசீர்வதித்தல்லும். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு நாங்கள் ஆண்டவரே என்ன செய்ய போகின்றோம் என்று ஒவ்வொரு நாளும் தனக்குள்ளே புலம்பி தவிக்கின்ற பெற்றோர்களுடைய முன்னேற்றத்தில் ஆண்டவரே நீரை உதவி செய்தல். அவர்களுடைய தொழில் காரியங்கள் என்னவாக இருந்தாலும் அவர்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இந்த தொழிலில் முன்னேற்றம் காணும்படியாக செய்தரலும். அவர்களுக்கு உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுத்தரலும். அப்பா, பள்ளி செல்லும் பிள்ளைகளும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்கள் போகும்போதும் வரும்போதும் உம்முடைய காவல் சமனசுகளை கொண்டு அவர்களை பராமரித்தரலும். அவர்கள் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்கின்ற பாடங்களை தன் மனதில் இருத்தி என்றும் எப்போதும் அவர்கள் ஆண்டவரே படிப்பில் சிறந்து விளங்கும்படியாக செய்தரலும். உடல் உள்ள ஆன்ம பலத்தை கொடுத்தரலும். அப்பா, தந்தையே, பெரியவர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். அவர்களுடைய வயதான காலத்திலே கடவுளை அவர்கள் சிக்கனை பிடித்துக் கொள்ளும்படியாக அவர்களுக்கு நீரை கட்டளை பிறப்பித்தரலும். வேதத்தை படிக்கவும் அவர்கள் ஆண்டவரே கடவுளுக்குரிய காரியங்களை ஆண்டவரே முன்னுரிமை கொடுக்கும்படியாக அவர்களுக்கு உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையை அவர்களுக்கு தந்தரலும். அன்பு ஆண்டவரே, நோயினால் அவதிப்பட்டு ஒவ்வொரு நாளும் வேதனைகளுக்கு உள்ளாகி மன வெறுப்பினால் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களை ஆண்டவரே நீரை தொடும் ஆண்டவரே முற்றிலும் அவர்கள் குணப்படுத்தியறலும். என்றும் எப்போதும் அவர் ஆரோக்கியத்தோடு இருக்கும்படியாக செய்தரலும். உம்முடைய சாட்சியம் சொல்கின்ற பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் மாற்றியறலும். ஆண்டவரே, அன்பு ஆண்டவரே, வீடு கட்டுவதற்காக முயற்சி செய்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தில் ஆண்டவரே பொருளாதார வசதிகளையும் மற்றும் அவர்களுடைய இதர தேவைகளை நீரே சந்திப்பீராக. எல்லா விதத்திலும் நீரே அவர்களுக்கு கூடவே இருந்து ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே பரிசுத்த இரத்தத்தால் அவர்கள் கழுவப்பட்டு அந்த இடம் புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் ஒரு ஆண்டவரே நல்ல ஒரு வீடாக அவர்கள் கட்டி எழுப்புவதற்கு உம்முடைய பிரசன்னம் என்றும் எப்போது அவர்களோடு இருக்கும்படியாக செய்தருளும் இயேசுவே. அப்படியாக தந்தையே, எங்களிடத்தில் யாரெல்லாம் ஜெபம் கேட்டார்களோ ஒவ்வொருவரையும் பாதத்தில் ஒப்படைக்கின்றோம். குழந்தை வரத்துக்காக ஜெபம் செய்கின்ற தம்பதியர்களை ஆசீர்வதித்து ஒருவருக்கு ஒருவர் உண்மையாக அன்பு செய்து விட்டு கொடுத்து மன அமைதியோடு அவர்கள் வாழுவதற்கு ஆண்டவரே குழந்தை பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தலும். ஆண்டவரே, கற்பின் கனியை ஆண்டவரே இயேசுவே நீரை அவர்களை ஆண்டவரே திறந்தரலும். ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே வாக்கு அவர்களுக்கு ஆண்டவரே பிறழும்படியாக செய்தரலும். அப்படியாக இயேசுவே, எங்களையே முழுமையாக கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். நாங்கள் எப்போதும் கடவுளுடைய பிரசன்னத்தை விட்டு விலகாமல் இருப்பதற்கு உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வலு கொடுப்பதாக.
உம்முடைய ஆண்டவரே திருப்பலியில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கலந்து கொண்டு உமது தெய்வீக பிரசனத்தை நாங்கள் ஆண்டவரை பெற்றுக்கொள்ளும்படியாக செய்தரலும். ஆண்டவரே நற்கருணை பேழையில் வருகின்ற ஆண்டவரே அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் முழுமையாக பெற்றுக்கொண்டு கடவுளோடு ஆண்டவரை இணைந்து செயல்படுவதற்கு நீர் எங்களுக்கு கட்டளை பிறப்பித்தரலும். ஆம் தந்தையே, எப்போதும் நாங்கள் உம்முடைய அரவணைப்பிலும் பாதுகாப்பிலும் இருப்பதற்கு தந்தை மரியே ஓடு இருந்து எங்களை வழி நடத்தியறலும். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தந்தையே. மரியே வாழ்க. ஆண்டவரே உமக்கே புகழ். ஆமேன், ஆமேன், ஆமேன்.